இப்போ நம்ம வாழ்க்கைக்கு இதுக்கு எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலையில் உற்சாகமாக நாம் எழுந்து மாலை ஆவதற்குள் ஏன் அப்படியே சோர்ந்து போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அளவுக்கு அதிகமாக கோவப்படுறோம், கவலைப்படுறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய உடலுக்குள் இருக்கும் அந்த சக்தி மையங்கள். இந்த எத்தனையோ மருத்துவர்கள் ஓடுறோம், மன அமைதிக்காக எங்கெல்லாம் தேடி அலைகிறோம். ஆனால் அமைதியான அந்த சாவி நம்மிடம்தான் இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. நம்முடைய மூலாதாரம் முதல் ஆங்கிலை வரை இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரங்கள் நாம் சரியாக புரிந்து கொண்டால் எந்த பெரிய மன அழுத்தத்தையும் நம்மால் சாதாரணமாக கையாள முடியும், சரி செய்துவிட முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தையும் அடைய முடியும். இது தெரிந்தால் நோயற்ற வாழ்வு வாழலாம் நண்பர்களே. இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக இந்த 6 ஆதாரங்களை பற்றி பார்ப்போம். இது உங்கள் உடலை புரிந்து கொள்ள ஒரு வழிகாட்டி மட்டுமே நண்பர்களே. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கண்டிப்பாக தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதுதான் நல்லது. ஜோதிடம் என்பது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் வாழ்க்கையில் நன்மை தீமை எல்லாவற்றையும் அறிந்து நாம் நல்ல பாதையை வகுத்துக்கொள்ள மட்டுமே இது சொல்லப்படுகிறது. இப்போ ஆக்ஞா சக்கரம் அப்படின்னா தலை, மேசம் என்பது தலை. இந்த ஆக்ஞா சக்கரம்ங்கிறது இங்கே இருக்கு, மேசத்தை அடிப்படையாக கொண்டது. இது பீனியல் சுரபி அப்படின்னு மருத்துவ ரீதியாக இது உங்கள் தூக்கத்தையும் விழிப்புணர்வையும் செயல்படுத்துது, கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம். எவ்வளோ முக்கியம் பாருங்க, தூக்கம் எவ்வளோ முக்கியம் மனிதனுக்கு. தூக்கம் இல்லைன்னா எல்லா நோயும் வரும். அது மேசத்தில் இருக்கிற இந்த ஆக்ஞா சக்கரம்.